அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இந்த சின்ன கட்சிகளும் சுய மரியாதை இழந்து அந்த சிம்பிளில் போட்டி போகிறதுக்கு நீ போடாமலே இருக்கலாமே. ஏன்னா நீ அவங்க எம்எல்ஏ ஆகிடுற. விப் இஷ்யூ பண்ணால் அதை கண்ட்ரோல் பண்ணி போய்டும், இல்லைன்னா போய்டும் கதை. கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சிட்டிங்க சார். அலைன்ஸை தான் முன்னிறுத்தி இவங்க இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அலைன்ஸ் பலத்தை தான் பெரிய அளவுக்கு அவங்க முன் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எந்த ஒரு விஷயம் தடுக்குது இவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணும்? அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க பயம், அவங்க இன்டர்னல் எடுக்கிற சர்வே. தமிழக வாழ்வுரிமை கட்சியுமே அவங்களுக்குமே டிஎம்கேவோட ஷீட் ஷேரிங்கில் பிரச்சனை இருக்குது. அதாங்க கூட்டணி கட்சிகளோட பிரச்சனைகள். ஸோ இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் திமுக வந்து ஒரு பக்கம் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அது இதுன்னு வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இந்த மாதிரி மினிஸ்டருக்கு மேலே வைக்கக்கூடிய சார்ஜஸ் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் களத்தில் எது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம்? மக்களை குறைச்சி அடப்படாதீங்க. இந்த மீடியாவை நம்பிலாம் ஒன்றும் மக்கள் கிடையாது. மக்கள் உள்ளுக்குள்ள மார்க் போட்டிருப்போம். மக்களுக்கு தெரியும் எல்லாம். யாரையும் ஏமாற்ற முடியாது. உனக்கு பதவி வெறி இல்லைன்னா, ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் விசிக்காகவும் பதவி வெறி இல்லை, பதவி ஆசை இல்லைன்னா, ஐரோப்பிய மாடல் டெவலப்மெண்ட்டோட திராவிட மாடல் ஆட்சியில் எனக்கு அப்படியே பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுட்டீங்கல்ல. எதுக்கு கட்சிங்கள்லாம் கூட்டணி? ஜெயலலிதா நின்னாங்கல்ல 234. அதே எந்த 234 உதயசூரனை போட்டு நின்று போங்க. நீங்கள் தான் சாதிச்சிட்டிங்கல்ல. சார் வணக்கம். சார் வணக்கம். டிஎம்கே அலைன்ஸின் ஷீட் ஷேரிங் டாக்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அதில் ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கெலாம் வந்து அவங்களோட ஷீட் ஷேரிங்கை வந்து குறைக்கிறாங்க. முன்பு கொடுத்தது 2021 கொடுத்ததை விட குறைவாக இந்த வாட்டி கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா தேமுதிக உள்ளே வந்திருக்குன்றத காரணத்தை பதிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. சிபிஐஎம் தலைவர் சண்முகம் ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக வந்து பேசினார். உங்களுக்கு வந்து தொகுதி பங்கீட்டை குறைக்கணும்னா ஏன் ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இடதுசாரிகளுக்கே குறைக்கிறீங்க? காங்கிரஸுக்கு குறைக்கலாம்ல, இந்த வாட்டி 3 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமாக ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? தனக்கு கொடுன்னு சண்முகம் கேட்கலாம், காங்கிரஸுக்கு ஏன் கொடுத்தன்னு கேட்கறது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. இல்லை, அவர் எக்ஸாம்பிளாக காட்டுறாரு. காட்டுறலாம் கூடாதுன்ற நான் உனக்கு வேணும்னு கேளு, அவனுக்கு ஏன் கொடுத்தன்னு எது கேட்குறேன்? கட்சியில் நீங்கள் அவன் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு போகிறீங்க. கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சிட்டிங்க. 2 இடதுசாரிகளும் கட்சியை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார்கள். 6 சீட்டு கொடுத்தது 4 சீட்டுன்றாங்களாம். 4 சீட்டுனா எவ்வளோ தம்பி? 234 4ன்னா லெஸ் than 2%, 1.75%. 1.75% ஆஃப் த கான்ஸ்டியூன்சி நிற்கிறதுக்கு நீ நிற்காமலே போகலாமே. இல்லை, திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, போன தடவை 6 கொடுத்தோம், 2 தான் ஜெயிச்சிருக்காங்க, அதனால தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படின்னா தனியாக கட்டிட்டு போயிடுங்க. எதுக்கு கம்யூனிஸ்ட்டு? உங்களுக்கு யாரெல்லாம் எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சு தான் சீட்டு கொடுப்போம். அவங்க இல்லாமலே நீங்கள் தான் வீரர்களாச்சு, சூராதி சூரர்கள் இல்லை. ஐரோப்பிய மாடல் டெவலப்மெண்ட்டோட திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் அப்படியே பெரிய சாதனைகளெல்லாம் செஞ்சுட்டிங்கல்ல. எதுக்கு கட்சிங்கள்லாம் கூட்டணி? ஜெயலலிதா நின்னாங்கல்ல 234. எந்த 234 உதயசூரனை போட்டு நின்று போங்க. நீங்கள் தான் சாதிச்சிட்டிங்கல்ல. ஒப்பாரும் மிக்கார் இல்லாத ஆட்சின்றீங்கல்ல. ரியாலிட்டி என்ன? இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் இல்லைன்னா நீங்கள் அதை 80 சீட்டை தாண்ட மாட்டீங்க. அதுதான் உண்மை. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் சுய மரியாதையை இழந்துட்டாங்க. அவங்க கட்சியை அடகு வச்சுட்டாங்க. 10 கோடி ரூபாய் வாங்கினப்பே சிபிஎம் எல்லா தார்மீக தகுதியும் இழந்துடுச்சு பேசுகிறதுக்கு. அந்த 10 கோடி வாங்கினது அவங்களா மக்கள் மன்றத்தில் வச்சாங்க இல்லையே. திமுக எலெக்ஷன் கமிஷனில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அது வெளியில் வருது. இது எவ்வளோ பெரிய துரோகம், மக்களுக்கு செஞ்ச துரோகம் இது. 10 கோடி ரூபாய் நீ திமுக கிட்ட வாங்குறேன்னா கடனாகவே வாங்கு, தப்பு இல்லை. அதை மக்கள் மன்றத்தில் வைக்கணுமா இல்லையா? வைக்கலையா? அப்புறம் என்ன நீங்கள் அரசியல் நடத்துகிறீங்க? இப்போ அங்கே ஆரம்பிக்குது. 2019 எலெக்ஷனில் வாங்கின துட்டு அது. 21 24 6 சீட்டை 4 சீட்டாக குறைக்கிறான்னா லெஸ் than 2%. அதுக்கு போட்டி போடாமலே இருக்கலாமே. இல்லைன்னா நம்ம தோழர் தியாகு வந்து நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு ஆலோசனை சொன்னார். ரொம்ப கரெக்டாக இருந்தது எனக்கு. இந்த அளவுக்கு இடதுசாரிகளை திமுக இழிவுபடுத்துது. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களிடத்தில் இருந்தால் இந்த தேர்தலில் நாங்கள் சிபிஐ சிபிஎம் போட்டி போட மாட்டோம். என்டிஏ இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதல் எதிரி. கொள்கை ரீதியாக நாங்கள் திமுகவுடன் இருக்கிறோம். அதனால் திமுகவை ஆதரித்து 234 தொகுதிகளிலும் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொள்வோம். ஆனால் நாங்கள் தேர்தலில் போட்டி போட மாட்டோம். எங்களை திமுக இழிவுபடுத்துகிறது. ஆகவே நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய ஆபத்து என்டிஏ என்பதால் நாங்கள் திமுக கூட்டணியை நிபந்தனையின்றி ஆதரிக்கிறோம். 234 தொகுதிகளிலும் திமுகவுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்ற நிலைப்பாட்டை நான் நடிப்பேன் என்று தோழர் தியாகு நியூஸ் 7 தொலைக்காட்சி விவாதத்தில் பேசும்போது சொன்னார். எனக்கு அது ரொம்ப கேட்சிங்காக இருந்தது.
2 இடதுசாரிகளுக்கும் கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்ததுன்னா அவர்கள் அந்த முடிவை மேற்கொள்ளலாம். நீ 4 சீட்டு கொடுத்து 2 ஜெயிச்சு உள்ளே போனால் என்ன, போவாட்டி என்ன? தியாகர் இன்னொன்றும் சொன்னார், அப்படி செய்தால் திமுகவுக்கு அது சரியான பதிலாக இருக்கும், திமுகவுக்கு கொடுத்த பலத்த அடியாக இருக்கும். நெளிவாங்கல்ல, கேவலம் 2 சீட்டு 3 சீட்டுக்கு நீ வந்து இழிவுபடுத்தும் போது எனக்கு சீட்டே வேணாம், ஆனால் நான் உன்னை ஆதரிக்கிறேன், உன் கொள்கை உயர்ந்ததுன்றது அந்த ரெசிப்ரோசிட்டி திமுக கிட்ட இருக்கணும்ல. சின்ன கட்சிகளை கூப்பிட்டு தான் சின்னத்தில் போட்டி போட சொல்கிறதெல்லாம் அரசியல் அராஜகம். இந்த சின்ன கட்சிகளும் சுய மரியாதை இழந்து அந்த சிம்பலில் போட்டி போடுறதுக்கு நீ போடாமலே இருக்கலாமே. ஏன்னா நீ அவங்க எம்எல்ஏ ஆகிடுற, விப் இஷ்யூ பண்ணால் கண்ட்ரோல் பண்ணி போய்டும், இல்லைன்னா போய்டும் கதை. எவ்வளோ ஒரு அசிங்கங்க இது. சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. 3 சீட்டு 2 சீட்டு ஒதுக்குறாங்க. மதிமுக 4 சீட்டு 3 உதயசூரியன் சின்னத்தில் 1 அவங்க சின்னம். அப்போ 3 உதயசூரியனா திமுக தனக்கு தானே சீட்டை ஒதுக்கிக்குது. ஆமாம், அதுவும் அவங்க ரொம்ப கெஞ்சி இது மட்டும் இந்த ஒரு சீட்லையாவது நாங்கள் எங்கள் சின்னத்தில் போடலன்னா கட்சி இல்லாமல் போயிடும். கட்சி இல்லாமலே போட்டுமேன்றான். இது ஒரு கட்சி, இதுக்கு தேவையா? சுய மரியாதை இழந்து எதுக்கு நீங்கள் இருக்கீங்க? சுவரை விற்று கண்ணை விற்று சித்திரம் வாங்க வரோம். நல்ல பாரதி அதில் பாருங்கள், ஒன்று 4 சூரியன் சிம்பிள் நினைக்கணும், இல்லை 4 சொந்த சிம்பிள் நினைக்கணும். 3 உதயசூரியனா 1 சொந்த சிம்பிள். அசிங்கமாக இல்லையாங்க? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவலம் இது. சின்ன கட்சிகளை தான் சிம்பிளை நிற்க சொல்லி திமுக வலியுறுத்துவதே அரசியல் அராஜகம். இவர்கள் மானம் இழந்து மரியாதை இழந்து சுயமரியாதை இழந்து இந்த சிறிய கட்சிகள் திமுகவிடம் பதவிக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டு நின்றிருக்கிறார்கள். நல்ல வேலை சிபிஎம் உதயசூரியன் சிலத்தில் நெல்லுன்னு சொல்ல, அடுத்த எலெக்ஷனில் சொல்லுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. 6 நாளாவது இல்லை, அடுத்த எலெக்ஷனில் 2 கொடுக்குறோம். ஆனால் 2 ஏன் சிம்பிளில் நிற்கிறாங்க? உங்கள் சிம்பிளில் நிற்கணுன்றது நீங்கள் நிற்கிறதுங்க. 4 சீட்டுக்கு நாங்கள் போட்டோன்னு கழுத்தை வந்து ஒப்பந்தத்தை காமிக்கிறார் வைகோ. இவ்வளோ வெட்கக்கேடுங்க. அதில் 3 அவங்க சிம்பிள்னால் திமுக தனக்கு தானே சீட்டு ஒதுக்கிது. கரெக்டாக தப்பா? கரெக்ட். கோமுத்தேக்காவுக்கு 2 சீட்னா 2 சீட்டு திமுக தனக்கு தானே ஒதுக்கிக்குது. இந்த கேலி கூத்து எங்கேயாவது நடக்குமா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நான் என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. மக்களை அவ்வளோ இழிவாக நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்குங்க தனி கட்சி தனி அடையாளம்? அவங்க சிம்பிளில் நின்னீங்கன்னா நீங்கள் விப் அவங்க கண்ட்ரோலு, விப்பை மீறினா பதவி போயிடும். அப்போ நீ திமுக எம்எல்ஏ தானே? நீ எப்படி கோமுத்தேக்க எம்எல்ஏ, நீ எப்படி மதிமுக எம்எல்ஏ, நீ எப்படி வந்து மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ? உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இது உரைக்கவே இல்லையா? இல்லை மக்களை நீங்கள்லாம் அவ்வளோ முட்டாள்னு நினைக்கிறீங்களா? சூரியன் சிம்பிளில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் அவங்க கட்சிங்க. எதுக்குங்க உங்களுக்கு கட்சி? கழிச்சது மெர்ஜ் ஆகிடுங்க, இல்லை போட்டி போடாதீங்க தேர்தலில். இதில் மொத்தமாகவே அவங்க சிம்பிளில் நிற்கிறவங்கள கூட ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம். வைகோது வந்து இன்னும் அவலம். 4ல் 3 உதயசூரியனா 1 அவரான். அப்படின்னா 1 சீட்டு தான் அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. 3 சீட்டு திமுக தனக்கு தானே ஒதுக்கிக்கிச்சு. எத்தனை நாளைக்கு இந்த ரெட்டை வேஷம் நான் கேட்குறேன். சார், இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்குமே அதே ஒரு சூழல் தான் அவங்களுக்கும். விடுதலை சிறுத்தைகளோட கேடர்ஸ் மத்தியில் இது வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. பெரிய அளவுக்கு அவங்களுமே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான. கொந்தளிச்சு என்ன பண்ண போகிறாங்க? அப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்களா? வேறு வழியில் கடைசியில் அங்கே தான் போய் சரண்டர் ஆக போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், தியாகு சொல்கிறத விசிகாவும் கவனத்தில் எடுத்துக்கணும். உனக்கு பதவி வெறி இல்லைன்னா, 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் விசிகாவும் பதவி வெறி இல்லை, பதவி ஆசை இல்லைன்னா, தோழர் தியாகு சொல்கிறத கனிவுடன் பரிசீலிங்கள். நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போட மாட்டோம். ஆனால் என்டிஏ பிஜேபி தமிழ்நாட்டோட முதல் எதிரி. கொள்கை அளவில் திமுகவை நாங்கள் உறுதியாக ஆதரிக்கிறோம். ஆகவே நாங்கள் திமுகவை ஆதரித்து 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணுவோம். நாங்கள் போட்டி போட மாட்டோம். ஏன்னா திமுக எங்களை இழிவுபடுத்துகிறது. இது திமுக கொடுக்கக்கூடிய சரியான பாடமாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ உள்ளே போய் என்னத்தை கிழிக்க போகிறீங்க? நீங்கள் 2 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு தோத்துட்டு போயேன்றேன். 4 சீட்டு தான் கொடுப்பாங்கன்னா வரலாறுலே கிடையாதுங்க. 6 வரலாறுலே கிடையாது. கருணாநிதி 8லேருந்து 10 கொடுப்பாரு. வழக்கமாக சிபிஎம் நம்பர் 8லேருந்து 13. சிபிஎம்முக்கு 1-2 கூட இருக்கும், சிபிஐ கம்மியாக இருக்கும். ஆனால் மினிமம் 8 மேக்ஸிமம் 13 வரைக்கும்லாம் போயிருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை அசிங்கப்பட்டு இன்றைக்கி 6 சீட்டு 4 சீட் ஆகி எப்படி இந்த பேச்சுவார்த்தை இவங்க தொடர்றாங்கன்னு தெரியல. சார், அலைன்ஸை தான் முன்னிறுத்தி இவங்க இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அலைன்ஸ் பலத்தை தான் பெரிய அளவுக்கு அவங்க முன் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எந்த ஒரு விஷயம் தடுக்குது இவ்வளோ சீட்ஸ் கொடுக்கணும்? அதாவது எல்லாம் நாங்களே நிற்கணும், அவங்க இழுபறி வரும்னு நம்புகிறாங்க. இத்தனை கட்சி கூட இருந்தோம், பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சோன்னு அவங்களுக்கு மார்த்தட்டிக்கிட்ட பிறகும், கோடானு கோடி விளம்பரங்களை போட்டு பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளையும் ரொப்பன பிறகும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்க பயம். அவங்க இன்டர்னல் எடுக்கிற சர்வே அவங்களுக்கு மெஜாரிட்டி வரல, 90 சீட்டு தாண்டலைன்றாங்க. அந்த பயத்தில் தான் மேக்ஸிமம் சீட்டு போட்டி போடுறது, ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கும். அது அவங்களுக்கு கை கொடுக்குமா? இப்போ இத்தனை 160 இல்லைங்க, யானை படுத்தா குதிரை மாட்டேன். 160 சீட் நிற்கிறேன், 170 நிற்கிறாங்க. 50 சீட் தோற்றா கூட 120 வந்தால் 108 இஸ் த மேஜிக் நம்பர். அப்படி நம்புகிறாங்க அவங்க. ஆனால் அதுக்காக கொள்கை ரீதியாக அவங்க கூட இருக்கணும் நீங்கள் இழிவுபடுத்தலாமா?
நாளைக்கு ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்துன்னா சிபிஐ சிபிஎம் விசிகே எம்எல்ஏ ஒருத்தர் கூட அங்கே போக மாட்டாங்க. ஆனால் அந்த உத்தரவாதத்தை நீங்கள் புதுசாக வந்திருக்கான கட்சிங்க உங்கள் கூட்டணியில் அவங்களுக்கு கொடுப்பியா? நீ கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எதுக்கு நீ வந்து பிஜேபி ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகளை வளர்க்குற? 6 சீட்டு தானாங்க, 6 சீட்டு கொடுக்குறதுல என்னங்க கஷ்டம் உனக்கு? ஆகவே தங்கள் சுயமரியாதை இழந்து இந்த இடதுசாரிகள் பாஜக எதிர்ப்பு என்ற அந்த ஒற்றை காரணியை வச்சு ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் இப்பயே மூச்சுக்கிட்டாங்க. சும்மா பாஜகன்னு பூச்சாண்டிக்கு அப்படின்னா நீ ஓகியமாக இருக்கணும். நீங்கள் எல்லா தப்பும் பண்ணுவீங்க. லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடும், ஊழல் தலைவிரிச்சு ஆடும், நேரு டாக்குமெண்ட்லாம் இடி டாக்குமெண்ட்லாம் எல்லாம் தெரு வச்சு சுற்றுறோம். எவ்வளோ தூரம் மோசடி நடந்திருக்குன்னு தெரியுது. ஒரு ஆக்ஷன் இல்லை. அப்போ ஃபாஸ்ட் பாஜகன்றது எடுப்படாது. வந்துட்டு போட்டு பிஜேபின்ற சாதாரணமாக அந்த வார்த்தை வாயிலேருந்து வரும். வரக்கூடாது, ஆனால் வரும். கண்டிப்பாக வரும். நீ ஓகேமா இல்லையா? நீங்கள் கூட்டணி கட்சி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்கல்ல. இல்லை சண்முகத்துக்கு காங்கிரஸுக்கு ஏன் கொடுக்குறதுன்னு கேட்குறது அவருக்கு அருவருப்பாக அசிங்கமாக இல்லையா? உனக்கு ஓடுன்னு கேளு, அவனுக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்குறேன். கொடுக்கலன்னா கூட்டணி விட்டு போகிற தைரியம் இருக்கு அவனுக்கு? இல்லை. அப்புறம் எதுக்கு காங்கிரஸுக்கு ஏன் கொடுத்த? காங்கிரஸை எதுக்கு நீங்கள் இழுக்கிறேன்றான். அது அந்த 2 கட்சிகளுக்கு இடையில் உள்ள பிரச்சனை. அவனுக்கு கொடுக்கும்போது எனக்கு கொடுக்கலான்னு இது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான பேச்சு இல்லை. உனக்கு வேணும்னு கேளு, அவனுக்கு ஏன் கொடுத்தான்னு கேட்காத. அது ரொம்ப தப்பான வாதம். அது உங்களுக்கு தேவையானதை ஸ்டாலினை வலியுறுத்தி வாங்க முடியல, உங்களுக்கு வல்லமை இல்லை. அப்புறம் எது காங்கிரஸுக்கு கொடுத்தான்? அவன் வாங்கிட்டான்ல, முன்னால் வாங்க முடிஞ்சது. அப்புறம் எதுக்கு பேச்சு? நீ புரட்சி புயல் இல்லை, போராடி வாங்கிப்பார். காங்கிரஸுக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு உங்களோட காங்கிரஸ் ஓட் பேங்க் அதிகம். என்ன இருக்குது உங்களுக்கு ஓட் பேங்க்? 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து 1% கீழே. எங்கே இருக்குதுங்க கம்யூனிஸ்ட் ஓட் பேங்க் சொல்லுங்களேன். ஒரு 4 தொகுதியில் இருக்குமா? திருத்துறைப்பூண்டி, கோயம்புத்தூரில் கொஞ்சம், மதுரை, இவ்வளோ தானே. அது கூட தனியான சைபர்னி மக்கள் நல கூட்டணியில் எவ்வளோ வாங்கினீங்க? கரெக்டாக 10 வருஷமாக அந்த மக்கள் நல கூட்டணி தான் அளவுகோடு. சைபருக்கு ஒன்றுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆட்டம்? 4 சீட்டு கொடுக்குறான்னா 2% கீழே கொடுக்குறாங்க. அசிங்கமாக இல்லையாங்க உங்களுக்கு? இதை வாங்கிட்டு போய் புரட்சியாக பண்ண போகிறீங்கன்னு போயேன், தனியாக தான் நின்று போயேன். இல்லை நாடு முக்கியம்னா 214 திமுக பிரச்சாரம் பண்ணு. அது திமுக தக்க பாடத்தை போகட்டும், அப்போயாவது இறங்கி வருவாங்க. உனக்கு அது செய்கிறதுக்கும் துப்பு கிடையாது. ஏன்னா தலைமையில் இருக்கவங்களோட சில தனிப்பட்ட குணாம்சங்கள் இதுக்கு காரணம். சார், இப்போது இன்றைக்கி இந்த மாதிரியான சீட் ஷேரிங்கில் இவ்வளோ பிரச்சனை வரும்ன்றதை நமக்கு முன்னாடியே திமுக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது போய் ஏன் தேமுதிகவை கொண்டு வருவாங்க? அதுவுமே அந்த மெஜாரிட்டி வராது, அந்த இன்டர்னல் சர்வேயோட இம்பாக்ட் தான் தேமுதிக உள்ளே கொண்டு வந்தது காரணமாக. அதான் உண்மை. தேமுதிக கொண்டு வந்து எந்த விதத்துலையுமே கூட்டணி கட்சிகளால் ஜீரணிக்க முடியல. அதனால தானே எல்லாருக்கும் அடி வாங்குது. 3 தேர்தலில் கொள்கை ரீதியாக அவங்க கூட இருந்தவங்க. திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு தொங்கு சட்டமன்றம் வந்ததுன்னா விசிகா காங்கிரஸ் கூட சொல்ல மாட்டேன், விசிகா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ உங்களை விட்டு போக மாட்டான். நீங்கள் அவனை போய் தூக்கின்னு போய் ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணி அடகாகிற மாதிரி ஒழிச்சு வைக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரீயாக தெருவில் நடந்து போவோம். அவனை தொட முடியாது. பிஜேபியால், அதிமுகவால், அமித்ஷாவால் தொட முடியாது ஒரு விசிகா எம்எல்ஏவையும் ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவையும். அந்த உத்தரவாதத்தை இன்றைக்கி புதுசாக அவங்க கூட்டணிக்கு வந்திருக்க அவங்ககிட்ட கொடுப்பியா நீ? அப்போ சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறல்ல. காட்டுங்க, தேர்தலில் காட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக காட்டும். ஓகேங்க சார். சார், இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மினிஸ்டர்ஸ் மீது இருக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் திமுக வந்து ஒரு பக்கம் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அது இதுன்னு வந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, இந்த மாதிரி மினிஸ்டருக்கு மேலே வைக்கக்கூடிய சார்ஜஸ் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் களத்தில் எது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுவோம் தெரியலங்க. அது எப்படி கேம்பெயினை கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்தது. ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்குது. மந்திரிங்க மேலே இருக்க ஊழல் குற்றச்சாட்டை பேச வேண்டிய அளவுக்கு அதிமுகவில் பேச முடியல, மீடியா பேச மறுக்குது, எவிடன்ஸ் இருந்தாலும். ஸோ அதை இவங்களால் ஒரு நெரேட்டிவாக செட் பண்ண முடியல. பட் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாதுங்க. மக்களை குறைச்சி அடப்படாதீங்க. இந்த மீடியாவை நம்பிலாம் ஒன்றும் மக்கள் கிடையாது. மக்கள் உள்ளுக்குள்ளே மார்க் போட்டிருப்போம். மக்களுக்கு தெரியும் எல்லாம். யாரையும் ஏமாற்ற முடியாது. சார், இப்போது ரீசெண்டாக தமிழக வாழ்வுரிமை கட்சியுமே அவங்களுக்குமே டிஎம்கேவோட சீட் ஷேரிங்கில் பிரச்சனை இருக்குது. நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கேட்குறோம், என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு 10 டிமாண்ட்ஸை முன் வச்சுருக்கேன், அந்த டிமாண்ட்ஸுக்கும் எந்த விதமான பதிலுமே இல்லைன்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. அது எப்படி பார்க்குறது? அதாங்க கூட்டணி கட்சிகளோட பிரச்சனைகள், அதுவும் ஒன்று. அதுக்கு மேலே அதை பற்றி பேச நான் விரும்பலை. ஓகேங்க சார், நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் நன்றிங்க சார்.